என் இனிய அன்பு நெஞ்சங்களே, ஔவையார் அருளிச் செய்த அறிவுரைகளில் இயல்வது கரவேல் என்பதும் ஓர் இனிய செய்தியை தரும் தொடராகும். இத்தொடர் 2 கருத்துக்களை உணர்த்தி நிற்கின்றது. உன்னால் இயன்றதை ஒழிக்காதே, அதாவது உன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு உன்னால் கொடுக்க இயன்ற எதையும் மறைக்காதே என்பது ஒரு பொருள். அதன்படி எதையும் எம்மிடம் எதிர்பார்த்து வருவோரிடம் கொடுக்க இயன்றதை கொடாமல் மறைத்து வைத்தல் தவறு. இயன்றதை இயலாது என்று எண்ணி உன் ஆற்றல்களை மறைக்க வேண்டாம் என்பது மற்றைய கருத்து. எந்த ஒரு மனிதனும் பிறக்கும் போதே ஏதோ ஒரு ஆற்றலுடன் தான் பிறக்கின்றான். ஆடுதல், ஓடுதல், நீந்துதல், எழுதுதல் எல்லாமே ஒரு வகை ஆற்றல்கள் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் சிந்திக்கும் தன்மை என்றொரு தனித்துவ ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த ஆற்றலை கொண்டுதான் மனிதன் விண்ணில் பறக்கவும் மண்ணில் சிறக்கவும் கற்றுக்கொண்டிருக்கின்றான். பறவையை கண்டான், விமானத்தை படைத்தான். மீனை கண்டான், நீந்த கற்றுக்கொண்டான். காற்றை அடைத்து பந்து செய்தான். நீரை கொண்டு மின்சாரம் செய்தான். வெந்நீரின் சக்தியால் நீராவி வண்டியையே கண்டுபிடித்தான். இயற்கையிலேயே தனக்கு கிடைத்துள்ள ஈவுகளை மறைத்து வைப்பதனால் எவருக்குமே எந்த ஒரு பயனும் ஏற்படுவது இல்லை. குயவன் தன் ஆற்றலை மறைத்து வைப்பானாயின் மற்றவனுக்கு மட்பாண்டம் இல்லை. உழவனின் ஆற்றல் சேற்றை மிதிக்காவிட்டால் சோற்றுக்கு நாம் எங்கே போவது? நெசவு செய்பவன் இயங்காவிட்டால் உடைக்கு என்ன செய்வது? எழுதுபவன் எழுதாவிட்டால் படிப்பவன் எதை படிப்பது? தச்சன் இல்லாவிட்டால் மச்சுப்பாவி மாடி வீடு எவ்வாறு கட்டுவது? ஆகவே இயன்றதை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் உதவி செய்து எல்லாரும் இன்புற்று வாழ முயல வேண்டும். இது எம்மை படைத்த இறைவனுக்கு நாம் செலுத்தும் சுகந்த வாசனையான ஒரு பலி போன்றது. எங்கே இன்று முதல் நம்மால் இயன்றதை செய்ய முயற்சிப்போமா?